வணக்கம். ஜூலை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 9லிருந்து 10:15. செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறன. அதனால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். மாறுகிற ராசிக்கு இப்போ சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி முக்கியமானது சனி வக்கரகதியாகிறார். அதாவது சனி பின்னோக்கி நகர்கிறார். இதனால் கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு நன்மைகள் அதிகமாகும். இன்றைக்கி ராசி பலன் எப்படி இருக்குங்கிறதுல மாறுற ராசி இப்போ பார்க்குறோம். மேஷ ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், அலட்டல் அதிகம், தேவையற்ற திமிர் அதிகம், கவனம், பணிவு முக்கியம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய், 7 தெற்கு பச்சை புதன். ரிஷபராசிக்காரனே 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. செவ்வாய்க்கிழமை அருணகிரிநாதருடைய ஒரு திருப்புகள் பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். முருகன் கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு பசுமாடு, காக்கை, நாய் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. உறுதி செஞ்சுருங்க, தப்பிச்சுக்கலாம். 2 நாளுமே சிறப்பு. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு உதவுகிற குணம், ஜெயிக்கும், நல்லது, வெற்றி. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு அல்லது முருகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 2 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 1 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, குமரகுருபரரே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியை போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி இன்னும் அதிகமாகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், உயர்வு, பிரமாதம், கலக்கரைங்க. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு அல்லது முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது. 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது, வசதிப்பட நேரத்தில். மொத்தத்தில் 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி. அனுகூலமான எண் 1 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 7 9 வடக்கு கிழக்கு பச்சை வெள்ளை புதன். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, குமரகுருபரரே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியை போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி இன்னும் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், நிதானம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். ஆயில்யம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, குமரகுருபரரே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியை போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி இன்னும் அதிகமாகும், உறுதி.
சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களும் தேவையற்ற கர்வம், அலட்டல், திமிர் பேச்சு அதிகம், பொறுமை முக்கியம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. 2 நாளும் நிதானம். அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை செவ்வாய், 2 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. செவ்வாய்க்கிழமை அருணகிரிநாதருடைய ஒரு திருப்புகள் பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். முருகன் கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு பசுமாடு, காக்கை, நாய் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. உறுதி செஞ்சுருங்க, தப்பிச்சுக்கலாம். கன்னிராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர் பிரமாதம், கலகரிங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, பேச்சு சாமர்த்தியம், ஜெயிக்கிறது. 3 நட்சத்திரத்திற்கும். அனுகூலமான எண் 3 4 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 5 7 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்கிறது நல்லது. ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, வாரியாரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். வேறு சில மந்திரங்களும் சொல்கிறோம். ஓம் ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரோடைய உடையார் புத்தகம் இருக்குது. கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. 2 நாளும் காக்கைக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பு, உயர்வு, சந்தோஷம், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, லாபம் உண்டு. 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி உண்டு, உயர்வு, சந்தோஷம், பிரமாதம். சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3 6 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்கிறது நல்லது. ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, வாரியாரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். வேறு சில மந்திரங்களும் சொல்கிறோம். ஓம் ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரோடைய உடையார் புத்தகம் இருக்குது. கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. 2 நாளும் காக்கைக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம், சுறுசுறுப்புங்கிற பேரில் வேகம், அதனாலே தோல்வி எல்லாம் வர காத்திருக்கிறது. பரிகாரம் பண்ணினா தப்பிக்கலாம். நிதானம், பொறுமை. கேட்டையில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். 3 நட்சத்திரக்காரர்களும் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை செவ்வாய், 7 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. செவ்வாய்க்கிழமை அருணகிரிநாதருடைய ஒரு திருப்புகள் பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். முருகன் கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு பசுமாடு, காக்கை, நாய் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. உறுதி செஞ்சுருங்க, தப்பிச்சுக்கலாம். தனுசு ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம். 2 நாளுமே உயர்வு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி. உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4 7 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய், 2 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும்
உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்கிறது நல்லது. ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, வாரியாரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். வேறு சில மந்திரங்களும் சொல்கிறோம். ஓம் ஓம் புதனே போற்றி, ப்ரூரவசே போற்றி, பித்ருக்களே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, 2 நாளும் காக்கைக்கு கொடுங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும், நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திருஷ்டி இருக்குது, விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபத்தை ஏற்றுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். கும்பராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, பண விஷயத்தில் ஜாக்கிரதை, வழக்கமான வேலைகளை மட்டும் தான் செய்யணும். யாருக்கு? சதயத்துக்கா, பூரட்டாதிக்கா, அவிட்டத்துக்கா, 3 பேருக்கும் கவனம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். ஓம் தாராதேவியே போற்றி, தாமரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நாய் நண்பர்களுக்கும் பசியாத்துங்க. ஆமாம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க, தோக்காமல் இருக்கலாம், நல்லது நடக்காது, கெட்டதை தடுக்கலாம், அவ்வளவுதான். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இல்லை இல்லை, 3 நட்சத்திரத்துக்கும் இல்லை. மீன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர் பிரமாதம், கலக்கிறீங்க, நல்ல நாளாக இருக்கும். வெற்றி, பேச்சு சாமர்த்தியம், நிதானம், ஜெயிக்கும், பிரமாதம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் உயர்வு, சந்தோஷம், நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். 2, 1 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, புதன். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்கிறது நல்லது. ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, வாரியாரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். வேறு சில மந்திரங்களும் சொல்கிறோம். ஓம் ஓம் புதனே போற்றி, ப்ரூரவசே போற்றி, பித்ருக்களே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, 2 நாளும் காக்கைக்கு கொடுங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.